ரெண்டாவது இந்த படத்தோட இசை கேட்ட உடனேயே ஒரு மாதிரி வெறுப்பு வராம மனசுக்குள்ள போய் நிக்கிற மாதிரியான ஒரு இசை. இந்த இசையமைப்பாளர்களுக்கு எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். குறிப்பா இந்த குட்டிமா பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த குட்டிமாவையும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஆனா அந்த அம்மாவை பார்த்த உடனே அந்த அம்மா பார்த்துட்டு தான் இந்த டியூனை போட்டிருப்பீங்க. எனக்கு யாரு எழுதுனதுன்னு தெரியல. நான் என் வீட்டில் என் ஒய்ஃபை குட்டிமான்னு தான் கூப்பிடுவேன். அதனாலதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. வேந்தன் சொன்னாரு, ஒருத்தன் சினிமாவில் வரணும்னு முடிவு பண்ணிட்டான்னு வையே, அவனை யாராலையும் தடுக்க முடியாது. ஒருத்தர் சினிமாவில் ஜெயிக்கணும்னு அவன் தலையில் இருந்ததுன்னா யாராலையும் அதை தடுக்க முடியாது. எங்கேயோ ஒரு வில்லேஜில் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்தேன், எங்கள் அப்பா கூட மேய்ச்சிட்டு இருந்தேன். நானே வந்து எவ்வளோ பெரிய டைரக்டர்னு ஒரு பேர் வாங்கும்போது, நீ திரைப்பட கல்லூரியில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர், உன்னுடைய பையன் வந்து ஒரு பெரிய டைரக்டர் ஆக மாட்டானா? அது இல்லை, அந்த குழந்தையோட ஆசை அது. அவன் எவ்வளோ வேணாலும் எந்த வேலைக்கு வேணாலும் போய் சம்பாதிப்பான், லாயராக இருப்பான், எல்லா வேலையும் பண்ணுவான், டாக்டராக இருப்பான், என்ன வேணாலும் பண்ணுவான். பட் அவனுடைய ஆசையை நிறைவேற்றுகிற, அவனை பெற்றெடுத்த, அவனை தயாரித்த உங்கள் இருவருக்கும், உனக்கும் சரி ராஜேஸ்வரிக்கும் சரி, எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதாவது குழந்தைகளை பெற்றது மட்டும் முக்கியம் இல்லை, அவங்களுடைய ஆசையை புரிந்து கொண்டு, அவங்களுடைய ஆசையை அறிந்து கொண்டு, அவங்களுக்கு அழகா வழி நடத்துகிற ஒரு இது. அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை இந்த ஒரு கையில் எடுத்து கொடுத்துருக்க பாரு. அது எத்தனை கஷ்டங்கள் இருந்திருக்கும்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் அந்த குழந்தையோட ஆசை, அவனுடைய படைப்பாற்றலை வெளியே கொண்டாந்து நான் ஒரு பேர் வாங்கணுன்ற ஒரு பேராசை தான் அது. அந்த ஆசையை ஜெயிக்க வச்சிருக்கீங்க பாருங்க. அதுக்கு உங்க ரெண்டு பேர்த்தையும் எனக்கு மனமார்ந்த வாழ்க்கை. இந்த ரெண்டு குரல் தான், தந்தை மகன் காட்டும் நன்றி, இவன் தந்தை என்னொற்றான் உதவி. தந்தை மகன் காட்டும் உதவி, இவன் தந்தை என்னொற்றான் கொள்ளுன்னு சொல்ல, மகன் தந்தை காட்டும் உதவி, தந்தை மகன் காட்டும் உதவி, இவன் அவயத்தில் முந்தி. ஸோ ரெண்டுமே உங்களுக்கு பொருத்தமாக இருக்கு. நான் முதல்ல ஆரம்ப காலத்தில் ஒரு படம், பிரியமானவளே பிரியமுடனே ஏதோ ஒரு படம், விஜய் நடித்த படம். அந்த படத்தை நான் இந்த மாதிரி அது வெற்றி விழாவில் போய் கலந்துக்கிட்டேன். அப்போ எஸ்ஏசி சார் இருந்தாங்க. அவர் வந்து விஜய் அறிமுகப்படுத்தும் போது எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு எனக்கு தெரியும். அவர் வந்து ஏறாத படிகளே கிடையாது. எல்லா இயக்குநர்கள் வீட்டுக்கும் போய் என் பையனை வளர்த்து விடுங்க, என் பையனை கொண்டு வரணும் அப்படின்னு தான் ஒரு பெரிய இயக்குனர் அப்படின்றது எல்லாத்தையும் மறந்துட்டு கீழே இறங்கி வேலை செஞ்சார் அவர் பையனுக்காக. இன்னைக்கு அவருடைய உயர்வுக்கு அவர் தந்தை எப்படி காரணமோ அந்த மாதிரி உங்கள் பையனோட உயர்வுக்கும் நீங்கள் காரணமாக இருக்க போகிறீர்கள் என்பது ஒரு மிக மகிழ்ச்சிக்குரிய விஷயம். ஏன்னா அதை விட நம்மளுக்கு என்ன வேணும்? அதே மாதிரி இப்படி ஒரு பொறுப்பை எடுத்துட்டு பண்ணுறானே, இப்போ நல்லா பண்ணியிருக்கானான்னு பார்த்தா மிகச்சிறப்பாக செஞ்சிருக்கார். அழகாக இருக்கு. அவனுடைய சாய்ஸஸ் ஆஃப் கேரக்டர்ஸு. முகின் வந்து சொல்ல வேண்டியதே இல்லை. என்னப்பா பசி அறியாச்சா அப்படி பேசினா தான் உங்களுக்கு புரியும். பாட்டில் ஓகேல. முகின் வந்து அவனுக்குள்ளேயே ஒரு இசையமைப்பாளர் இருக்காரு, ஒரு மிகப்பெரிய ஒரு கலைஞன். அந்த டிவி நிகழ்ச்சியில், பிக் பாஸ் நிகழ்ச்சியில் வந்து அந்த சீசனில் எல்லாத்தையும் கவர்ந்திழுத்த ஒரு இளைஞன்னா அது முகின் தான். நிச்சயமாக அந்த கவர்ச்சி இன்றைக்கும் இருக்கும். கொஞ்சம் வெயிட் போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். வாழ்த்துக்கள் முகின். உங்களுக்கு ஈக்குவலாக கலைக்காமல் குட்டிமா பின்னிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது அந்த மேட்சிங் ஆஃப் த ஜோடி. இது எல்லாத்தையும் மீறி ஜின்னு தான் பெரிய வேலையை காட்டுது போல இருக்குது. அந்த ஜின்னை வந்து எப்படி வடிவமைத்திருக்கிறீங்க என்பது தான் இதில் புதுமையான விஷயம். அந்த ஜின்னு வந்து எப்படி ஒவ்வொரு கதாபாத்திரங்களுக்கு கூட சேர்ந்து பயணிக்குது, அதை வந்து வரி கொடுக்கும்போது அது சந்தோஷமாக உங்களை வச்சுக்கும். கொஞ்சம் அதுக்கிட்ட வேலையை காட்டினீங்கன்னா அது கதாபாத்திரங்களோட வேலையை காட்டு. அதுதான் உன்னுடைய கான்செப்ட்னு நினைக்கிறேன். பட் ரொம்ப என்டர்டெய்னிங் ஒரு மூவியாக, அழகான மூவியாக இது வந்திருக்குன்னே நான் நினைக்கிறேன்.
தம்பியோட சொன்னாங்க ஃபைட் மாஸ்டர் நல்லா பண்ணியிருப்பாங்க டெஃபினட்டாக. சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்தது. எங்கே கேமராமேன் ஷூட்டிங் அவர் பிஸியாக தான் இருந்தாகணும், ஏன்னா அவ்வளோ நல்ல கேமராமேனாக இருக்கான். ஸோ அவருக்கும் சரி. அப்புறம் இவங்க வினோதினி வந்து நிறைய படங்களில் பார்த்துருக்கேன். அது எந்த கதாபாத்திரம் வந்தாலும் பிரமாதமாக பண்ணுவாங்க. அந்த கதாபாத்திரத்துக்கு அடையாளம் வந்து வினோதினி தான் அப்படின்ற அளவுக்கு நிறைய படங்கள் பார்த்துட்டேன். உங்களுக்கு உங்கள் வாய்ஸ் ஒரு பெரிய ப்ளஸ்மா. ஒரு 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 இண்டிஜினியஸ் வாய்ஸ், ஒரு ஸ்பெஷல் வாய்ஸ்னே சொல்லலாம். அது ரொம்ப நல்லா பண்ணுறீங்க. அதோட இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் எனது அன்பு சகோதரர் புரட்சி போராளி ஆர்கே செல்வமணி அவர்கள், அவர் நிறைய பேசுவார், நான் அவருக்கு வழிவிடணும். அப்புறம் மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் என்ன ஃபஸ்ட் டைம் அவங்க இந்த மேடையில் ஏறி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவர் திரைப்பட விழா மேடையில் இல்லை நிறைய வந்திருக்காங்க. அவங்க பேச்செல்லாம் கேட்கணும். என்னுடைய குருநாதர்னு சொல்லலாம். ஏன்னா ஊமை விழிகள் தான் நம்மளும் ஆரம்பித்தோம், அது கூட ஒட்டிக்கிட்டு அப்படியே அவங்க நிழலில் வளர்ந்தாலும் நம்ம. அதனால் அரவிந்த் சார் வந்திருக்காங்க. என்னுடைய அருமை தம்பி பேரரசு அவர்கள், அவர் வந்து திருப்பாச்சி சிவகாசின்னு அவர் வெடிக்க போகிறாரு அடுத்தது. அப்புறம் எங்களுக்கெல்லாம் அண்ணன் உறுதுணையாக இருந்து எங்கள் ஆரம்ப காலங்களில் எங்கள் திரைப்படங்களை எல்லாம் வெளியிடுவதற்கு ஒரு முன்னோடியாக இருந்து, அவரே ஒரு வெளியீட்டாளராக இருந்து திரைப்படக் கல்லூரி மாணவர்களுக்கெல்லாம் ஒரு கலங்கரை விளக்கம். எங்கே இருந்தாலும் யார் கஷ்டத்தில் இருந்தாலும் நேரடியாக அண்ணனை போய் பார்த்தா அண்ணன் உட்காந்து அமைதியாக இப்படி பண்ணுங்கடா, இப்படி பண்ணுங்க அப்படின்னு தோளோடு தோல் கொடுக்கக்கூடிய கேஆர் அண்ணன் அவர்கள் இருக்கிறாரு. அதே மாதிரி ஐபிஎஸ் ஐயா அவர்கள், அவங்கெல்லாம் வந்தது ரொம்ப சந்தோஷம். ஒரு பெரிய நீதித்துறை, காவல்துறை, திரைத்துறை மட்டும் இல்லாமல் அனைத்து துறையினரையும் நீ அழைத்திருப்பது மனதுக்கு மிக இதமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. நம்மளை பற்றி யாராவது, அதுவும் ஆன்மீக குருக்கள் தம்பி வந்திருக்காங்க. அப்புறம் இணை தயாரிப்பாளர்கள் சொன்னீங்க, அவங்க தான் முக்கியமான ஆளு. நம்ம தயாரிப்புன்னு ஆரம்பித்து கஷ்டம் வரும்போது கூட வர்றாங்க பாருங்கள். அவங்களுக்கு எல்லாமே ஸ்பெஷல். அவங்க 2 பேர்த்துக்கும் ஸ்பெஷலாக ஒரு கிடைக்கிறது. நிச்சயமாக உங்களுக்காக இந்த படம் ஜெயிக்கணும், கண்டிப்பாக ஜெயிக்கும். உங்களுடைய பங்குக்காக அது பெரிய வெற்றி படமாக எடுத்து நீங்கள் போட்ட காசுக்கு ஒரு 4 மடங்கு உங்கள் கையில் வரணும். அப்போ நம்மளையும் கவனிச்சுங்க என்று கூறி இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி படமாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அடுத்ததாக அடுத்த சிறப்புரைக்கு வெல்கம் திரு ஆர்கே செல்வமணி அவர்கள், பிரசிடென்ட் ஆஃப் பெப்சி. மற்றும் அனைத்து துறைகளில் வந்திருக்கின்ற அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம். ஏன்னா பேனரோமிக் வீல எல்லா கெஸ்ட்டும் உட்காந்துருக்காங்க, பார்வையாளரோட கெஸ்ட்டு நிறைய பேர் இருக்காங்க. அதனால் வந்து மிக சுருக்கமாக என்னுடைய உரையை முடிக்க விரும்புகிறேன். இந்த திரைப்படத்தோட இயக்குனர், மிகச்சிறந்த இயக்குனர் டிஆர் பாலா. எப்படி ஒரு டிஆர் வந்து சினிமா துறையில் மிகப்பெரிய ஒரு கலக்கினாரோ அது மாதிரி வந்து டிஆர் பாலா வந்து அந்த கலக்க வேண்டும். ஏன்னா இந்த நிகழ்ச்சி நான் கலந்து கொள்ள மிக முக்கியமான காரணம் வந்து திருமலை வேந்தன் வந்து என்னோட கிளாஸ்மேட், ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் 40 வருடத்துக்கு நண்பர். அவர் எனக்கு வந்து என்னோட ஜூனியர். நான் செகண்ட் இயர் வரும்போது ஃபர்ஸ்ட் இயர் அவர் எடிட்டிங் படித்ததால் அவர் 2 இயர்ஸு, நான் ஃபைனல் இயர் வரும்போது அவர் என்னோட ஜாயின் பண்ணார். 40 வருஷமாகவே திருமலை வேந்தன் தெரியும். அதாவது வந்து சமீபத்தில் ஒரு வாழ்த்துறை வழங்கியதில் மிக அழகான நீ சுருக்கமாக எல்லாரையும் பற்றி பேசின ஒரே வாழ்த்துறை உன்னோட வாழ்த்துறையாக தான் இருக்கணும். ஏன்னா 40 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் சீனியராக இருக்கும்போது அவர் பேசுவார். அதே இனிய மாலை பொழுது ஆரம்பிச்சாருவாங்க. அவர் ஒரு கதை சொல்லுவார், ஒரு அழகிய கிராமம், அதில் ஒரு அழகிய நதி. நாங்கள் ரேக் பண்ணும்போது அந்த கதையை சொல்ல இவர் அழகாக ரேக் பண்ணலாம் அவர் நினைக்க மாட்டார். அவ்வளோ அழகாக கதையை சொல்லுவார். நாங்கள் அவருக்கு ரேக் பண்ண மாதிரி ஆகிடும், அந்த கதையை நாங்கள் கேட்டால் வர மாதிரி ஆகிடும். அது மாதிரி எந்த கூச்சமும் இல்லாமல் சிறப்பாக அந்த கிடைத்த நேரத்தை மிக சிறப்பாக செலவு பண்ணக்கூடிய வேந்தன். அது மாதிரி ராஜேஸ்வரி வந்து என்ன புரட்சிகர போர்னு சொல்லிட்டே இருந்தாங்க. உண்மையான புரட்சிகர போராளி வந்து ராஜேஸ்வரி தான். ராஜேஸ்வரியை பார்த்தா பாதி பேருக்கு பயம், மீதி பேருக்கு நட்பு. அது 2 வகையுமே அவங்க வந்து ஒருத்தருக்கு நண்பராக இருப்பாங்க, இல்லை எதிரியாக இருப்பாங்க. துரோகியாக மட்டும் அவங்க இருக்க மாட்டாங்க. அந்த வகையில் வந்து மிகச்சிறந்த பெண்மணி அவங்க. அவங்க இருவரும் தான் நான் இந்த விழாவில் கலந்துருக்கு மிக முக்கியமான காரணம். அப்போ இந்த ட்ரைலரையும் சாங்ஸை பார்க்கும்போது உண்மையாக தமிழ் திரைப்படத்துறைக்கு ஒரு நல்ல
ஒரு டீம் கிடைச்சிருக்கு, நல்ல ஒரு இயக்குனர் டிஆர் பாலாங்கிற ஒரு நல்ல இயக்குனர் கிடைச்சிருக்காருன்னு எனக்கு தெரிஞ்சது. உண்மையாகவே மிகச்சிறப்பாக இருந்தது. அந்த ஷார்ட்ஸில் இருந்து கலர்ஸில் இருந்து அது போல வந்து முகின்றா வந்து நீங்கள் ஒரு நல்ல ஆர்டிஸ்டாக ஹீரோ வரப்போறீங்க. இதே போல் வந்து எங்களோட எப்பவுமே நட்பாக இருக்கணும். அது மாதிரி வந்து ஹீரோயின் பவ்யா வந்து எனக்கு பார்க்க கொஞ்சம் சமந்தா மாதிரி எனக்கு தெரிஞ்சது. கொஞ்சம் அழகாக வந்து அந்த ஸ்மைல் வந்து, ஏன்னா ஹீரோயினை சூஸ் பண்ணும்போதே என்னென்னா 2 விஷயம் தான் நாங்கள் பார்ப்போம். ஒன்று அவங்களோட கண்ணு, இன்னொன்று அவங்களோட ஸ்மைல். அந்த சிரிப்பு அழகாக இருந்ததுன்னா நிச்சயமாக வந்து பார்க்குறவங்கள தன்மைப்படுத்தும். அது மாதிரி வந்து பவ்யாவுக்கு வந்து அந்த ஸ்மைல் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாகவும் அழகாகவும் இருக்குது. நிச்சயமாக நீங்கள் வந்து உங்களுக்கு தமிழ் திரைப்படத்துறையில் இல்லை தென்னிந்திய திரைப்படத்துறையில் உங்களுக்கு ஒரு இடம் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோள், நீங்கள் வளர்ந்த பிறகும் இதே மாதிரி வந்து எங்களோட நட்பாகவும் அன்பாகவும் பணிவாகவும் இருக்குங்கிறது. அப்புறம் நீங்கள் ஒரு 10 பவுன்சரை வச்சுட்டு கதையை கேட்கறதுக்கு மேனேஜர் மூலமாக கதையை கேட்காதீங்க, டைரக்டர் மூலமாக கதையை கேளுங்க, எழுத்தாளர் மூலமாக கதையை கேளுங்க. அது வரைக்கும் எப்போலாம் நீங்களாம் ஆர்டிஸ்ட்லாம் வந்து டைரக்டர்கிட்ட கதையை கேட்டீங்களோ, எழுத்தாளர்கிட்ட கதையை கேட்டீங்களோ, அது வரைக்கும் தமிழ் சினிமா நல்லா இருந்துகிட்டே இருந்தது. என்னைக்கு மேனேஜரோ இல்லை உங்களுடைய பிஏக்குள்ள கதையை கேட்டு அவனா விளங்காதவன் தான் அங்கே வந்து உட்காந்துருப்பான். எங்கள் சினிமா துறையில் தோத்தவன் தான் அங்கே வந்து உட்காந்துருப்பான். அவன் எங்களை பார்த்து வந்து எங்கள் மேலே அவனுக்கு ஒரு கோவம் இருக்கும். நாங்கள் ஜெயிச்சவனை பார்த்து அவனுக்கு கோவம் இருக்கும்ல, அவங்க எங்களை ஃபில்டர் பண்ணுறதே இருப்பான். அவனுக்கு யார் சலாம் அடிக்கிறோனோ அவன் தான் அங்கே ஹீரோ கிட்ட போகிற மாதிரியான ஒரு சீன்ல இன்னைக்கு இருக்கு. அது மாதிரி நீங்களாம் இல்லாமல் மறுபடியும் வந்து பழைய சினிமா துறையில் ஹீரோவுக்கும் நாயகர்களுக்கும் நாயகருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்கள் வந்து ஒரு நேரடி ஆக்சஸில் இருந்ததுன்னா, படம் முடிஞ்ச பிறகு கூட நான் இப்போ 16 படம் பண்ணேன். 16 படத்தோட இயக்குனர் நாயகர்களோ நாயகரோ இன்னை வரைக்கும் நட்பாக இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு படம் முடிஞ்ச உடனே அதோட இயக்குனருக்கே அடுத்த அந்த ஹீரோவோட பழக்கம் இல்லாமல் போயிடுது. அப்போ இந்த இண்டஸ்ட்ரி வந்து அப்படி ஒரு தொடர்பு இல்லாத இண்டஸ்ட்ரியா, நட்பு இல்லாத இண்டஸ்ட்ரியா மாறிடுது. அப்போ நட்பு இல்லாத போது என்னோட படங்கள் தோல்வியாட ஆரம்பிச்சதுக்கு நான் ஒரு காரணம் கண்டுபிடிச்சேன். ஏன்னா எப்போ வந்து படைப்பாளிக்கும் நாயகருக்கும் வந்து ஒரு புரிதலின்மையோ இல்லை வந்து நட்போ இல்லையோ அந்த படம் வந்து ஜெயிக்காது. அவங்க மேலே முதல்ல நான் எங்களுக்கு ஒரு அன்பு இருந்தாதான், நட்பு இருந்தாதான் அந்த படத்தை வந்து சிறப்பாக எடுக்க முடியும். அப்போது இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரிக்கு நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, நீங்கள் ஒரு நட்பாவோட இருந்தீங்கன்னா நிச்சயமாக இப்போ பாருங்க, இந்த யூனிட் வரும்போது அந்த யூனிட் வரும்போதே தெரிஞ்சிடும் அந்த யூனிட் வந்து ஒரு நட்பான யூனிட், ஒரு யூனிட்டியோட இருக்குன்னு. இப்போ இந்த ஜின் யூனிட் வரும்போதே எல்லாரும் அந்த இதை போட்டுக்கிட்டு அந்த பனியனை போட்டுக்கிட்டு அவங்க டைரக்டர் பேர் வரும்போதோ இல்லை ஹீரோ பேர் வரும்போதோ ஒரு கூக்குரல்றது ஒரு மகிழ்ச்சி ஆறாக இருக்கு இல்லையா? அது வந்து ஒரு புது யூனிட், புதிய பிளட் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்குங்கிறது மிக அழகாக தெரியுது. அந்த வகையில் இந்த ஜீன் திரைப்படம் நிச்சயமாக வெற்றி அடையும். அது டிஆர் பாலா வந்து என்னன்னா அப்பா மாதிரி இல்லாமல், அப்பா உதயகுமார் அண்ணன் சொன்னார், அண்ணன் நீங்கள் வந்து எஸ்ஐசி மாதிரி இந்த வழி நடத்தணும்னு. வேந்தருக்கு நான் சொல்றது என்னன்னா, நீ வழி நடத்தாம இரு. ஏன்னா அவனை பார்க்கும்போது எனக்கு தெரியுது அவன் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கான். அந்த ஆட்லாம் பண்ணதால அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து அவனோட வந்து வேற மாதிரி ஒரு ஸ்டைல் இருக்குது, பொதுவான ஒரு ஸ்டைல் இருக்குது. அதனால நீ வந்து அவன் வழி நடத்தாத, பின்னாடி இருந்து அவனை பார்த்துக்கிட்டு வழி தடமாறாமல் பார்த்துக்கிட்டு போ. நீ வழி நடத்தாத, தடமாறாமல் பார்த்துக்கிட்டு போ. நான் அம்மா வந்து எப்பவுமே சொல்லிட்டே இருப்பாங்க, என் பையன் எப்படின்னு. சரி, அம்மா சொல்றதே சொல்லிட்டு இருப்பாங்கன்னு தான் நான் நினைச்சேன். உண்மையாவே படம் வரும்போது இது ஏதோ வரும் ராஜேஸ்வரிக்காக தான் நான் வந்து இதாக. ஆனால் இங்கே வந்த பிறகு வந்து ஒரு நல்ல திரைப்படத்துக்கு நான் வந்து இது வந்து குழந்தைக்கு வந்து படம் பார்த்த பிறகு எனக்கு தெரிஞ்சது, ஒரு வெற்றியான படத்தில் ஒரு சிறப்பான ஒரு யூனிட்ல நான் வந்து வாழ்த்துறை வழங்க வந்தேன் அப்படின்னு எனக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து மேடையில் வரும்போது பார்த்தா ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸாக உட்காந்துருக்காங்க. கேஆர்லேருந்து, அரவிந்த்ராஜ்லேருந்து, உதயகுமார்லேருந்து, நான்லேருந்து எல்லாமே ஃபிலிம் ஸ்டூடெண்ட்டாக உட்காந்துருக்கோம். அந்த வகையில் இப்போ வேந்தனும் எங்களோட ஜூனியர் தான். அவர் உங்கள் வர வாய்ப்பு இல்லாமல் போன உங்கள் மகன். அது மாதிரி திரைப்படத்தை ஆரம்பிக்கும் போது நல்லா ஆரம்பிச்சா இருப்பாங்க. ஏன்னா அவர் ஃபிலிம் ஸ்டூடெண்ட்டு. தாமஸ் ஆல்வா ஆயிடுச்சு, நீயும் லூமியர் பிறகு ஆரம்பிக்கும் போதே எங்களுக்கு போகணும்னு முதல் பாடம் சொல்லி கொடுக்குறது அதுதான். அதை வந்து முதல் விழாவில் அதை சொல்லிட்டார். அந்த வகையில் மிக சிறப்பான ஒரு இந்த திரைப்படத்துறை மிக நல்லா இருக்கணும். கேஆர் சார் பற்றி சார் சொன்னார் வந்து உதயகுமார் என்ன. எனக்கு வந்து ஒரு 2 விமர்சனங்கள் லைஃப்பில் வந்து 2 விமர்சனங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன்று என்னென்னா, நான் அதிரடி படைன்னு ஒரு படம் எடுத்தேன். அது முன்னாடி வந்து புலன் விசாரணை, கேப்டன் போகிறோம், செம்பருத்தி 3 வந்து பெரிய ஹிட்டு. இப்போ இந்த படத்துக்கான இது ஓப்பனிங் வந்து மிக பிரமாண்டமாக ஓப்பனிங் படம் இதுவாக இருக்குது. ஓப்பனிங் அடிச்சுப்பட்டி உள்ளே வராங்க. உள்ளே வரும்போது எனக்கு விமர்சன கடிதம் ஒன்று வந்தது. அது என்னென்னா, அது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இருந்தாலும் கேஆர் சாரோட இருந்து சொல்லும்போது அது வேற ஒரு இதோடு லிங்க் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். அதை நான் பார்த்தா ஒரு முன்னாடி 15 காசு கடிதம் இருக்கு இல்லையா, அதில் மேலே வந்து இருந்தது. பார்த்தா ஏதோ எழுதியிருக்கு. அது பார்த்தா தமிழ் மாதிரி தெரியுது, அப்புறம் பார்த்தா கொஞ்சம் தெலுங்கு மாதிரி தெரியுது, அப்புறம் அடுத்த லைன் பார்த்தா கன்னடம் மாதிரி இருக்குது, அப்புறம் அடுத்தது சான்ஸ்கிரிட் மாதிரி இருக்குது. ஒரு 8 லைன் தான் இருக்குது. அது என்னன்னே என்னால் படிக்க முடியல, ஒரு மொழி மாதிரி இருக்குது. அப்புறம் பின்னாடி திருப்பி பார்த்தேன், அவர் அதில் எழுதிருந்தான்,
நீங்கள் இதை படிச்சே இல்லையா, இது என்ன மொழின்னு உனக்கு புரியல, அது மாதிரி உன் படமும் எனக்கு புரியல. அது விமர்சனம் கோவம் வரல, அந்த விமர்சனம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மாதிரி வந்து கேஆர் சார் இப்போ வரும்போது ஒரு விமர்சனம் என்ன பிடிச்சிருந்தார், இந்த பெப்சியை வந்து உடைக்கணும்னு வந்து ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருந்தான், கடவுள் கொடுத்த தண்டனை வந்து அவனை பெப்சியில தலை உட்கார வச்சிருக்கு, இப்ப காப்பாற்ற போராடுறான். அன்னைக்கு உடைக்கிறதுக்கு போறான்னா இப்ப காப்பாற்றுறதுக்கு போராடுறான். ஆனா சார் நீங்க சீனியர், நான் சொல்றேன், ரெண்டுத்துக்குமே சரியான காரணம் வந்தது. அன்னைக்கு பெப்சியோட தலைமை ஒரு அதிகாரபூர்வமான இல்லை ஒரு டிக்டேட்டர்ஷிப்ல இருந்தது. அன்னைக்கு வந்து படைப்பாளிகள் வந்து தங்களுடைய மூச்சை வெளியிட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அன்னைக்கு வந்து அது சரியான அவங்க வழி நடத்தணும் தான் நினைச்சோமே தவிர அவங்க அழிக்கணும்னு நினைச்சோம், அது சரி பண்ணணும்னு நினைச்சோம். இன்னைக்கு வெளியே இருந்து பண்ணதை உள்ள இருந்துட்டு அவங்க பண்ண தப்புகளோ இல்லை அவ ஏதாவது தவறு பண்ணா அதே சபையில இருந்துட்டு இதெல்லாம் சரியில்லை, இது சரி பண்ணணுங்கிற ஒரு இடத்துல தான் நான் உட்காந்துருக்கணும் தவிர, அன்னைக்கு என்ன காரணமோ அதே காரணம் தான். அன்னைக்கு வெளியேருந்து போறோம்னா இன்னைக்கு உள்ள இருந்து போறோம், ரெண்டும் ஒன்று தான். என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டும் ஒன்று தான். இன்னைக்கு சார்லாம் வந்து என்னன்னா அவர் சொன்ன மாதிரி வந்து கேஆர் சார் வந்து மிகப்பெரிய ஜீனியஸ். அவர் நினைச்சா ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும், அவ்வளோ மிகப்பெரிய ஜீனியஸ் அவர். இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரி ஒரு சிரமமான நிலையில் இருக்கு. அதை அவரோட அறிவு வந்து சரியான இடத்துல பயன்பட்டா இந்த இண்டஸ்ட்ரியை அவரால் காப்பாற்ற முடியும். எனக்கு அவர் மேலே மிகப்பெரிய ஒரு இது. ஏன்னா அவரோட நான் வந்து கொஞ்ச நாள் இணைந்து பயணித்தேன். அவர் தலைவராக வந்து ஃபில்ம் இதில் தமிழ் திரைப்பட தயாரிப்பு சங்கத்தில் இருக்கும்போது நான் அவரோட இணைந்து ஈசி மெம்பருக்கு போடும்போது அவரோட ஒரு 6 மாதம் ஒரு 10 மாதம் வந்து அவரோடவே நான் வந்து பயணித்தேன். அப்போ ஒரு படம் ரிலீஸ் அப்போ அந்த படத்தோட பிரச்சனை என்ன, உதவி கேட்க வரவன் நல்லவனா ஏமாத்துறானா அதை வந்து டிசைட் பண்ணுவார். அதுக்கேற்ற மாதிரி அந்த முடிவு எடுப்பார். வர்றவன் வந்து தப்பு பண்ணானா அவனை காலி பண்ணிடுவார். அது எது சரியோ அதை மிக சரியா பண்ணுவார். அந்த அளவுக்கு அறிவுபூர்வமாகவும் அது எப்படி சாதுரியமாகவும் செயல்படுத்தக்கூடிய சிறப்பான ஒரு தமிழ் சினிமாவை படைப்பாளியா மட்டும் இல்லாம அது உருவாக்குற ஒரு இடத்துல இருக்கு. அதனால இன்னைக்கு நீங்களாம் ஒரு இடத்துல இருக்கீங்க. இன்னைக்கு வழக்கமா நான் சொல்ற விஷயத்த நான் சொல்றேன். இன்னைக்குன்னா தயாரிப்பாளர்களுக்கு இந்த படம் இன்னைக்கு எடுத்திருக்காங்க, இந்த படத்தை இது போல இன்னைக்கு வந்து ஒரு 300-400 படங்கள் இருக்கு. இந்த படங்களை வந்து வெளியிடுறதுக்கு ஒரு சிண்டிகேட் ஃபார்ம் பண்ணி வாரத்துக்கு ஒரு 4 படம் பண்றோம்னா இன்னைக்கு வந்து இந்த படத்தை நேற்று ஒரு படம் இன்னைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு ஆகப்போகுது நாளைக்கு காலையில ஒரு 100 தியேட்டர் எடுக்கிறதுக்கு அந்த படத்தை வந்து ஏறக்குறைய ஒரு 7-8 கோடி செலவு பண்ணி படம் எடுத்திருக்காங்க. ஆனா அந்த படத்தை ஒரு 100 தியேட்டரை வந்து ரிலீஸ் பண்றதுக்கு அவங்க இன்னொரு 1 கோடி செலவு பண்ண வேண்டியது அது. ஆனா அந்த படத்துக்கு தியேட்டர் கிடைக்குமா கிடைக்காதா, எந்த தியேட்டர்ல போட போறாங்க நாளை வரைக்கும் அந்த தயாரிப்பாளருக்கு தெரியாது. இன்னைக்குதான் அதான் நீ தயாரிப்பாருங்க. அது மாதிரி இது போல பிரச்சனைகள் வந்து தயாரிப்பாளருக்கு 100 பிரச்சனைகள் இருக்கு. இன்னைக்கு வந்து வருமானம் வரக்கூடிய ஒரு தியேட்டர் இருந்தா அவருக்கு தெரியும், ஒரு தியேட்டர் வாங்கும்போது எக்ஸிபிட்டர் வந்து அதனோட ப்ரொஜெக்ஷன் வாங்கி வச்சுக்கணுங்கிறது தான் ரூல். ஆனா இன்னைக்கு அந்த ப்ரொஜெக்டர் காசையும் வந்து தயாரிப்பாளர் தான் கொடுக்குறாங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 7-10 லட்சம் சினிமா டிக்கெட்டுகள் விற்கப்படுகின்றன. அதுக்கு வந்து ஒரு டிக்கெட்டுக்கும் 15 காசு வந்து 15 ரூபாய் வந்து வசூலிக்கப்படுகிறது. ஏறக்குறைய 2 கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு வந்து இல்லை 30 ரூபானா இவங்க 15 ரூபா வருது. வந்து அது ரெண்டா பிரிச்சுக்கிறாங்க. ஓனருக்கு 15 ரூபாய், புக் மை ஷோக்கு 15 ரூபாயும் இவங்களுக்கு 15 ரூபாய் பிரிச்சுக்கிறாங்க. அப்போ ஏறக்குறைய வந்து 2 கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு வந்து கலெக்ஷன் வருது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு 60 கோடி ரூபாய் வருது. அதையெல்லாம் யாரோட இதுக்கு வருதுன்னா தயாரிப்பாளர்களோட பணத்துல தான் வருது. அது போல வந்து விளம்பரம் வரதா இருந்தாலும் என்ன மாதிரி தயாரிப்பாளருக்கு 100 வகையில வருமானம் வருது. ஆனா அந்த வருமானம் தயாரிப்பாளருக்கு வருதுன்னா தயாரிப்பாளருக்கு வந்து சேர்றதே இல்லை. நஷ்டம் மட்டும் தயாரிப்பாளருக்கு வந்து சேரும். படம் ஓடலையா மறுநாள் காலையில் எல்லாரும் தயாரிப்பாளர் ஆஃபீஸில் இருப்பாங்க. படம் ஓடிச்சுன்னா இன்னைக்கு காலை என் நண்பர் சுந்தர் எனக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருந்தார். சொல்ல முடியும் ப்ரொடியூசர்ஸ் நிறைய வேலை இருக்கு, அதை விட்டுட்டு உங்க கூட எதுக்கு சண்டை போட்டிருக்கான்னு தெரியல. என் படம் முதல்ல ரிலீஸ் ஆகி 5 மாசம் ஆயிடுச்சு, இன்னும் அதோட ஷேர் என்னால் வாங்க முடியல. ஒரு தயாரிப்பாளரோட நிலைமை இதுதான். அப்போ தயாரிப்பாளர் சங்கம் பண்ண வேண்டிய முதல் வேலை தயாரிப்பாளருக்கு. இப்போ நான் வந்து பெப்சி பிரசிடண்டாக இருக்கேன், என்னோட உறுப்பினர்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை முதல்ல பண்ணிட்டு அடுத்த வேலையை பண்ணுறேன். அது போல் தயாரிப்பாளர் சங்கம் இருக்கு. அவங்க தங்களுடைய உறுப்பினருக்கு என்னெல்லாம் முதல்ல பண்ண முடியுமோ அவங்க தயாரிக்கிறதுக்கு, வெளியிடுறதுக்கு, மார்க்கெட் பண்ணுறதுக்கு அந்த படத்தை வந்து திருப்பி தயாரிப்பாளர் வந்து சேர்றதுக்கு பல வகையில் வருகின்ற வருமானம் தயாரிப்பாளருக்கும் வந்து சேர்க்கின்ற மாதிரி. இன்னைக்கு வந்து ஒரே ஒரு பாட்டுக்கு நான் டைரக்ட் பண்ண பாட்டு நான் ஓன் ப்ரொடக்ஷன், அந்த பாட்டை நான் இன்னைக்கு ஸ்டேஜில் பாடினோம்னா நான் ஒரு நாளும் 2 லட்சம் பணம் கொடுக்க வேண்டியிருக்கு. இது மாதிரி பல லட்சங்கள் யாரோ சாப்பிட்டு இருக்காங்க. ஆனால் அதில் ஒரே ஒரு காசு கூட என்னை வந்து சேர்றது இல்லை. இதையெல்லாம் சரி பண்ணால் நிச்சயமாக தயாரிப்பாளருக்கு லாபம் வரும். அப்போ வந்து சண்டை இல்லாமல்
யாரு கூட சண்டை போடுறோம், என்ன சண்டைனே இல்லாமல் ஏதோ ஒரு நடந்துகிட்டே இருக்குது. அப்படி இல்லாமல் தயாரிப்பாளர் உண்மையாக பிரச்சனை இருக்கா, கேஆர் சார் சொல்லட்டும், என்ன தப்பு இருக்கணும்னா சொல்லட்டும், அந்த தப்பை நாங்கள் சரி பண்ணிடுவோம். ஏன்னா இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும். அவரும் இண்டஸ்ட்ரியில் ஏற்கனவே 40-50 வருஷமாக இருக்காரு. நான் வந்து 40 வருஷம் ஆயிடுச்சு இண்டஸ்ட்ரிக்கு. நாங்கள்லாம் எல்லாரை விட அதிகமான தொழிலாளர்கள் தான் இந்த இண்டஸ்ட்ரியில் 30-40 வருஷம் இருந்துகிட்டே இருக்காங்க. தயாரிப்பாளர் வந்து 5 வருஷம் 10 வருஷம் இருக்காங்க. இது மாதிரி 30 வருஷம் இருக்கிற தயாரிப்பாளர்கள் இந்த சினிமாவில் ஒரு 10 விரல் வீட்டில் இல்லைனா ஒருத்தர் 2 பேர் இல்லை 4 பேர் 5 பேர். அப்போது தயாரிப்பாளர்களோட இந்த சினிமா வந்து தொழிலாளருக்கு மிக முக்கியமான மிக சொந்தமான இதுவாக இருக்கும். அப்போது அவங்க நல்லா இருக்கணும், இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும். நான் எங்களுடைய மேடையில், எங்களுடைய ஜென்ரல் பாடியில், பெப்சியோட ஜென்ரல் பாடியில் ப்ரொடியூசர் நல்லா இருந்தால் தான் தொழிலாளி நல்லா இருக்க முடியும்னு சொல்லக்கூடிய தைரியத்தை நான் வச்சுருக்கேன். முன்னாடிலாம் வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலில் பெப்சியை திட்டினா கை தட்டுவாங்க, பெப்சியில் ப்ரொடியூசரை திட்டினா கை தட்டுவாங்க. இன்றைக்கி நான் அந்த நிர்வாகத்துக்கு வந்த பிறகு தயாரிப்பாளர் பற்றி ஒரு குறையும் சொல்ல முடியாது. யாரோ ஒரு இன்றைக்கி ஒரு 10% 20% பணம் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். 80% தயாரிப்பாளர்கள் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை மிக ஒழுங்காக கொடுத்துட்ருக்காங்க. அப்போ அவங்க நல்லா இருக்கணுங்கிறது தான் எங்களோட நோக்கம். அது புரிதலின்மையாக சில விஷயங்கள் நடக்குது. அதை வந்து கேஆர் சார், நீங்கள் உங்களுடைய பழைய ஃபார்முலா அப்படி அதை சரி பண்ண முடிஞ்சிங்கன்னா அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த வகையில் ஒரு ஃபார்முலா வச்சுருக்காரு அவர்கிட்ட. அந்த ஃபார்முலா படி அது என்ன ஃபார்முலா அவருக்கு தெரியும். அது ஃபார்முலா படி ஒருவேளை நாங்கள் தப்புனா நீங்கள் என்ன எப்போ வேணாலும் கூப்பிடலாம். கேஆர் சார் அவருக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. சினிமா துறையில் சீனியரு, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் என்னோட சீனியரு, அதை மட்டும் எல்லா துறையிலும் அவருக்கு ஒரு நாலேஜ் இருக்குது. கூப்பிட்டு நீங்கள் பெப்சியோட தவறு இது இல்லை செல்லுமணி உன்னோட தவறு இதுன்னு சொன்னால் அதை திருத்திக்கிறாங்க, தயாராக இருக்கும். ஏன்னா சினிமா நல்லா இருக்கணும். வந்து சினிமாவில் தான் இன்றைக்கி அண்ணா ஆர்வி உதயகுமார் சொன்ன மாதிரி எங்கே ஒரு ஊரில் இருந்த நான் வந்து இன்றைக்கி தமிழகம் முழுக்க அறியப்பட்டவனாக இருக்கிறது காரணம் வந்து அந்த தமிழ் சினிமா தான். அந்த தமிழ் சினிமா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுல நானும் ஒருத்தர். அதனால் தமிழ் சினிமா நல்லா இருக்குது. என்ன விதமான காம்ப்ரமைஸுக்கும் வர நாங்கள் தயாராக இருக்கிறோங்கிறது வந்து அது என்ன மியூசிக்கு நாங்கள் காதால் கேட்போம். அப்புறம் வந்து டியூன் போடும்போது அது என்ன டியூன் கேட்போம், எங்கள் காதில் கேட்கும். நம்ம ரெக்கார்டிங் போகும்போது வந்து அதில் வந்து கீபோர்டில் இருக்காங்களா, இல்லை வந்து லைவ் மியூசிக்கா, இல்லை வந்து ரிதம்ஸா, எல்லாமே அங்கே கேட்டு அது சந்தோஷப்படுவோம். ஆனால் இன்னைக்கு போகும்போது ஒன்றும் இதெல்லாம் கேட்டே இருக்கும். அவங்க மாதிரி ரசிச்சிட்டே இருப்பாங்க. எப்படி வந்து நம்ம வந்து ப்ளூடூத் வச்சு பேசிட்டு அம்பாடு பைத்திய மாதிரி சிரிச்சுட்டு போடுறான் ரோட்டில், அது மாதிரி நாங்களும் வந்து இதை கேட்டுட்டு ஓகே ஸ்பாட் நல்லா வந்திருக்குன்னு சொல்லுவோம். அப்புறம் இன்னொரு விஷயம், அப்போது அந்த குழந்தைய கையில் எடுக்க முடியாது. ஒரு குழந்தை இருக்கு வச்சுங்க, ஒரு பெற்ற குழந்தைய கையில் கொடுக்கும்போது அந்த குழந்தை வந்து ஒரு சாலிடாக ஒரு ஃபிசிக்கலாக கையில் இருந்தால் எப்படி இருக்கும், அது தொட்டு பார்க்கும்போது தாய்க்கு எவ்வளோ ஒன்று இருக்கும். அது போல தான் இருக்கணும். அப்படி தான் இசை இருக்கணும், அப்படி தான் கதை இருக்கணும். இப்போ கதையை யாருக்கா சொல்லணும்னு நினச்சா முதல்ல ஹீரோ சின்னத்தில் போட்டாங்க, எங்களுக்கு மெயிலில் அனுப்புங்கிறாங்க. குழந்தைய மெயில் அனுப்புகிற மாதிரி தான். ஒரு குழந்தைய பார்க்கணுன்னா மெயில் அனுப்பிச்சா குழந்தை எப்படி இருக்குமோ அப்படி தான் ஸ்கிரிப்டை வந்து மெயில் அனுப்பிச்சா அப்படி தான் இருக்கும். அது நான் சொல்லும்போது என்னுடைய இது வரும்போது உன்னை பார்த்து நான் கதை சொல்லும்போது நீ எங்கே ரசிக்கிறங்கிறது தெரியும். அந்த கதையை என்னால் சொல்ல முடியும். ஆனால் மெயில் அனுப்பிச்சா நான் முதல்ல வந்து தமிழில் யோசிக்கணும், இங்கிலீஷில் ட்ரான்ஸ்ஃபர். ஏன்னா உனக்கு கூட இருக்கிறவங்களாம் வந்து தமிழ் தெரியாதவனா இருக்கான், அவன் இங்கிலீஷில் படிக்கணும். அவன் பார்த்து ஓகே பண்ணால் தான் நீங்கள் அது படிப்பீங்க. அப்போ அவனுக்கு இங்கிலீஷில் அனுப்பணும், உங்களுக்கு தமிழ் அனுப்பணும். என்னோட மூலையை நான் தமிழ்லேருந்து தெலுங்கு இங்கிலீஷுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அந்த அளவுக்கு சரியாக வருமானு சொல்ல முடியாது. இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் கதையை தப்பாக பேசினா என்னை வந்து மன்னிச்சிடுங்க. நாயகர்கள் நீங்கள் கதையை ஸ்கிரிப்டை வந்து மெயிலில் கேட்காதீங்க, மெயிலில் பார்க்காதீங்க. டைரக்டர்கிட்டையோ ரைட்டர்கிட்டையோ நேரடியாக உங்கள் கதையை கேளுங்க தான் இந்த ஜின் மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல வர